அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை தாங்கிக்கிட்டு வாழ்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை மாறப்போகுது. தடைகள் தாமதங்கள் காணாம போகுது. ஆமாங்க, இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இது நாள் வரைக்கும் இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க. அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய மனசுல இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே காணாம போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமா இருக்குதுங்க. பெண்களே, நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க உலகத்தில் எங்கிருந்தாலும் உண்மையாக உழைப்பாங்க. அரசு அதிகாரியாக இருந்தால் மக்கள் சேவையை மகேசன் சேவை மாதிரி இவங்க செய்வாங்க. ஆஃபீஸில் மற்றவங்க வேலையை சரிவர செய்யாவிட்டாலும் இவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க. உண்மையான உழைப்பு இருக்கிற இடத்துல கோபம் வரதாங்க செய்யும். தன்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை தேடுவதில் உண்மையான ராசி மேசம் ராசியாக இருக்குதுங்க. மேசம் ராசிக்கு மட்டும் டிசைனாக பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வரும். துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குற மாதிரி சோதனைகளை கொடுக்கக்கூடிய கடவுளுக்கே சோதனையை கொடுக்கக்கூடிய ஆட்களாக இவங்க இருப்பாங்க. நம்மளை பார்க்குறவங்க யோசிப்பாங்க, என்னடா இது இவ்வளவு பிரச்சனை இருக்குது சாமி, இவனுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்தா தலையே சுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு மற்றவங்க யோசிப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்ற தைரியமா துணிச்சலா செயல்படுறவங்க நீங்க. மேசம் என்னைக்குமே சோர்ந்து போகாது. ஆட்டுக்கு வாள் அளந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பழமொழி கூட சொல்லுவாங்க. நேரம் காலம் நல்லதோ கெட்டதோ உண்மையா உழைப்போம், தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைப்போம், யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட மேசம் ராசிக்காரங்க. புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிதே, அதே போலதான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உரிதாக இருக்கு. சனி பகவான் சூரிய பகவானுடைய வழிபாடு இந்த புரட்டாசி மாசத்துல நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும்.
புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷமானது. அன்னதானம் செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மேசத்துக்கு சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இவங்க எல்லாரும் உங்கள் ராசிக்கு முக்கியமான தாக்கங்களை கொடுக்குறாங்க. சனி, ராகு, கேது இவங்க சில சவால்களை கொடுத்தாலும் உழைப்பால பெரும் வெற்றியை உங்களுக்கு தரப்போறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் தங்கத்தை குவிக்கக்கூடிய யோகம் புரட்டாசி மாசத்துல வரும். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி பூஜை, குழு வைக்கிறது, இது மாதிரி விசேஷங்களை கொண்ட மாசமா இந்த மாசம் இருக்கு. புரட்டாசி மாசத்துல அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. புரட்டாசி மாதம் பெருமாள் மாதன்னு சொல்றது, வைணவ மாதன்னு சொல்றது, புண்ணிய மாதன்னு சொல்றது, முன்னோருடைய ஆசீர்வாதம் பொழியக்கூடிய மாதம்னு சொல்லுவாங்க. மாதங்களில் 6வது மாதமாக வரக்கூடிய மாதம் சூரிய பகவான் ராசி மண்டலத்தில் 6வது ராசியான கன்னி ராசியில் அமரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம்னா ஞாபகத்துக்கு வர்றது நவராத்திரி தாங்க. ஆயுத பூஜை தான், சரஸ்வதி பூஜை தான். ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்க போகுதுங்க. புரட்டாசி மாதத்தில் மேசம் ராசியில் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சுக்கிரன் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க போகிறாரு. புரட்டாசி மாதம் பிறந்திருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மனசுக்குள்ள நிம்மதி கிடைக்கும். பழைய வீட்டை கொடுத்துட்டு புதுசாக வீடு வாங்குவீங்க, அந்த எண்ணமெல்லாம் வருங்க. அதே மாதிரி நாளுக்கு நாள் தங்கம் விலை கூடுவதால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தங்கம் வாங்குறது, தங்கத்தில் முதலீடு செய்கிறது, இது போன்ற யோகம் உண்டாகும். வெளிநாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்களை நேருக்கு நேர் பார்த்துட்டு இருக்கிறதுனால புரட்டாசி மாதம் தொடங்குனதுமே ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே அற்புதமாக இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம்,
அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. புதனுடைய போக்கு முன்ன பின்ன இருந்தாலும் பழைய நண்பர்கள் உறவுகள் கிட்ட நிதானமாக நடந்துக்கிறது அவசியங்க. உறவுக்காரங்கிட்ட நண்பர்கள்கிட்ட சின்ன சின்ன மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, நிதானமாக செயல்படுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் தொடங்கும் வரை அற்புதமான காலகட்டமாக இருக்குது. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமாக பயணம் செஞ்சுக்கோங்க. புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நல்லா இருக்குங்க. ஆனால் அதிகாரிகளை பகைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலையுண்டுன்னு இருந்துக்கோங்க. அதிகாரி ஏதோ சொல்கிறாங்கன்னா தலைகீழாக வந்துட்டு ஏதோ வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்னால் கூட சரி, ஆமாம் பறக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் பணிவாக நடந்துக்கோங்க. அப்பத்தாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 90% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க. அதே போல் யாருக்காவது மாதுளம் பழத்தை தானமாக கொடுங்க. அந்த தானமாக கொடுக்கக்கூடிய நபர் இல்லாதவங்களா இருக்கணும், உங்களுக்கு தெரியாதவங்களா இருக்கணும், கஷ்டப்படுறவங்களா இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் மாதுளம் பழத்தை தானமாக கொடுங்க. இதன் தானத்தை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் 4-5 பேருக்கு நல்லது செய்ய கற்றுக்கோங்க. அப்போ தாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் பொதுவான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே குறைஞ்சு போயிருங்க. சூரிய பகவானுக்கு நீரை அர்ப்பணித்து பிரார்த்தனை செய்யுங்க. மன அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் இது வழிவகுக்குங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் அமைதி ஏற்பட போகுது. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட போகுது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்க போகுது. அவர்களது நலனில் அக்கறை காட்ட போறீங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரப்போகுது. எதிர்பார்த்த பணம் சேரப்போகுது. ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிக்க போறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறாங்க. பணவரத்து திருப்தியா இருக்க போகுது. புதிய பொறுப்புகள் ஏற்படலாங்க. அந்த பொறுப்புகளை நீங்க செய்யறது தாங்க நல்லது. உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட நீங்க ஒப்படைக்க வேண்டாங்க. ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த செயலை செஞ்சா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம்.
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பேச்சில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்ட போறாங்க. பணவரத்து அதிகரிக்க போகுது. மனசுல புது தெம்பும் உற்சாகமும் தோன்ற போகுது. எதிர்பாராத உதவியால உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணாம போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.